வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காரமல் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை. பாக்கெட் செய்யப்பட்ட பிறகு பாப்கார்ன்களுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை என்றும் தகவல். பேட்டரி கார்கள் உள்ளிட்ட அனைத்து பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 18% அதிகரிப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. மத்திய அரசு உரிமைகளை தராவிடில் தமிழக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் செயல்பாடுகளுக்கும் பாராட்டு. வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. அடுத்த 12 மணி நேரத்திற்கு பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு என்றும் தகவல். இரண்டு நாள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மன்னர் ஷேக் ஹசீல் அல் அகமது அழைப்பின் பேரில் பயணம். விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. விவாகரத்து வழக்கு விசாரணைக்காக ஜெயம் ரவி ஆர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜர். சுமார் 1 மணி நேரம் மனமிட்டு பேசிய நிலையில் விசாரணை ஜனவரி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலம் என்று சொல்வது தவறு. மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை எடுத்துவிட்டால் அங்கு ஒன்றும் கிடையாது என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேச்சு. எக்கானமி இன் இந்தியா சொல்லுவாங்க. அது டோட்டலா தப்பு. மும்பை சீட்டிங்க. நீங்க மும்பை அங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால என்ன இருக்கு? ஆல் த ஹெச்கியூ இந்த எஃப்டிஏ நம்பர்ஸ் மாதிரி தான் எல்லாம் ஸ்கியூட் டுவர்ட்ஸ் த ஹெச்கியூ, ரைட்? ஹெச்கியூ அங்க இருக்குது. பிஎஸ்சி எவ்ரிதிங் தேர். நீங்க மும்பை எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்குறாங்க? நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் லாரி பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கேரளா விரைந்த தனிப்படை. ஜாபர் ஷாதிக் ஜாமீன் மனு மீதான விசாரணையிலிருந்து விலகினார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா. ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என்றும் கேள்வி. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு. விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆய்வு செய்த அதிகாரிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா பகுதியில் தேயிலை தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பு. நீண்ட தேடுதலுக்கு பிறகு மீட்டு காப்பு காற்றுக்கு விடுவித்த வனப்பகுதியினர். சாத்தியக்கூறு இருந்தால் உண்டியலில் விழுந்த ஐபோன் திரும்ப வழங்கப்படும். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னை சின்னமலை பகுதியில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டம். இன்று காலை 3 மணி நேரத்தில் 31,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு.
சிங்கப்பூர், கோலாலம்பூர், தாய்லாந்து, துபாய் ஆகிய பகுதிகளுக்கு சர்வதேச விமான கட்டணங்களும் உயர்ந்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி. ரஷ்யா மீது வான்வழி தாக்குதல் நடத்திய உக்ரைன். காசான் பகுதியில் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதால் விமான நிலையம் மூடல். கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிற்கு பிடிவாரண்ட். தனது நிறுவன ஊழியர்களுக்கான பிஎஃப் பணத்தை செலுத்தாததால் நடவடிக்கை. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை நிலவரப்படி விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மெதுவாக நகர்ந்து அதன் பிறகு படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மூன்றடிப்பு அருகே கார் மோதி பைக்கில் சென்ற தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியில் அந்த 4 வழி சாலை இருக்கிறது. திருநெல்வேலி கன்னியாகுமரி செல்லக்கூடிய 4 வழி சாலை இருக்கிறது. இந்த சாலையில அடைவிதிப்பான்குளம் பகுதியை சார்ந்த ராஜசெல்வன், வயது 54, இவர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நாகர்கோவில் நோக்கி சென்ற பாலாஜி என்பவர் என்ற இளைஞர் காரை ஓட்டி வந்த நிலையில் அந்த கார் இந்த இருசக்கர வாகனத்தின் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜசெல்வன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். தூக்கி வீசப்பட்ட நிலையில இருசக்கர வாகனம் தீப்பிடித்த ஒரு ஆய்வின் காரணமாக தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. வாகனம் முழுமையாக தீப்பிடித்து எரிந்த நிலையில அதனை இவரை மீட்டு, அதாவது உயிரிழந்தவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வாகனம் முழுமையாக தீக்கிரையாகி இருக்கிறது. அதனை அணைக்க முயன்ற போது முழுமையாக எரிந்து தீக்கிரையாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த சுசீந்திரம் பகுதியை சார்ந்த பாலாஜி என்பவரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். மூன்றடைப்பு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். நன்றி சிவமணி, விவரங்களுக்கு.